பிரம்மாண்ட இயக்குனர். இல்ல 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 பிராமண இயக்குனர். சங்கர் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு தான். ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிராமண இயக்குனர். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சங்கர் சாருக்கு செல்லமா ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கோம். அதுதான் பிரம்மாண்ட பிராமண இயக்குனர். சங்கர் சாரோட படங்கள்லாம் பிராமணனுக்காக இருக்கும், இல்லனா ஹீரோ ஹீரோயின் பிராமணனா இருப்பாங்க, இல்லனா மத்த சமூகத்தை கேவலப்படுத்துற மாதிரி எடுத்திருப்பாரு. இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்க, உங்களுக்கே புரியும். தமிழ் சினிமால பல டைரக்டர்கள் குறிப்பிட்ட சாதிகளுக்கு தான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே படம் எடுக்கிறாங்க. பிரம்மாண்டம், ஊழல், நேர்மை அப்படிங்கிற ஒரு டேகுக்குள்ள சங்கர் சார் செய்த நரி வேலைகளை நம்ம வெளிப்படையா வச்சு செய்ய போறோம். Hi guys, welcome to Boomer channel. நான் உங்கள் ரமேஷ். நான் உங்க இவி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நண்பா. ஆரம்பிக்கலாங்களா? ஒரு படத்தோட கருத்துக்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுற நம்ம அந்த கருத்துக்கள் யாரை வச்சு திணிக்கப்படுது, யார் மேல திணிக்கப்படுதுன்றத பேச மாட்டோம், கண்டுக்கவும் மாட்டோம். இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்ல. நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு 30% பேத்துக்கு வந்து டைரக்டர் சங்கரை பத்தியும் அவரோட அந்த ஜாதி அறிப்பை பத்தியும் ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஆனா மிச்சம் இருக்க அந்த 70% பேத்துக்கு வந்து டைரக்டர் சங்கரோட படத்துல இப்படி இல்லாம ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே தெரியல. சோ நம்ம அதை தெரியப்படுத்திடலாமா? பொதுவாகவே டைரக்டர் சங்கருக்கு 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். 1 பிராமணர்களை பிடிக்கும், 2 பிராமணர்களை தான் பிடிக்கும், 3 பிராமணர்களை மட்டும்தான் பிடிக்கும். பிராமணர்கள் தான் இந்த உலகத்துல நேர்மையானவங்க அப்படிங்கிற மாதிரியும் தப்பே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்த தப்பு பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துல மறைமுகமாவும் நல்லா தெளிவாவும் காமிச்சிருப்பாரு. ஊருக்குள்ள சும்மா சுத்திட்டு இருக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், சமூகத்துல தப்பு பண்றவன் எல்லாரும் கருப்பாவும் மாமிசம் சாப்பிட்றவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலயுமே டைரக்டர் சங்கர் தெளிவா காட்டியிருப்பாரு. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நாங்க நோட் பண்ணிட்டோம். இதோ உங்களுக்காக. டைரக்டர் சங்கர் தன்னோட பிரம்மாண்ட பிராமண ஆதிக்கத்தை காமிச்ச முதல் படம் வந்து அவரோட முதல் படமான அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த ஜென்டில்மேன் படத்துல தான். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி ஒரு பிராமண மாணவன் முதல் 2 மதிப்பெண் எடுத்தோம் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல. எம்எல்ஏ கிட்ட உதவி கேட்டு போறாங்க, அவரும் லஞ்சம் கேட்பாரு. ஆனா அதை கட்ட முடியாம ஹீரோவோட அம்மாவும் நண்பனும் இறந்துடுறாங்க. இதனாலதான் ஹீரோ கொள்ளையடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. ஆனா கதை அது இல்ல. நம்ம பிரம்மாண்ட பிராமண இயக்குனர் சங்கர் வந்து இந்த இடத்துல மறைமுகமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இடஒதுக்கீடு மூலியமா தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கவங்களும் கம்மி மார்க் எடுத்தாலும் மேல வந்துடுறாங்க. தெளிவா சொல்லணும் அப்படின்னா, கம்மி மார்க் எடுத்த பசங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைச்சது முதல் மதிப்பெண் எடுத்த, அதாவது பிராமண மாணவனுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாரு. இந்த மாவட்டத்திலேயே முதலாவதா வந்த பசங்க இவங்கன்னு. ஆனா மெடிக்கல் காலேஜ் செலக்ஷன் லிஸ்ட்ல இவங்க பேரு வரல. இதுக்கு காரணம் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடு ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்களா? அந்த இடத்துல பிராமண மாணவனை காட்டியிருக்க கூடாது, இல்லனா இவங்களோட கம்மியா மார்க் வாங்கின பசங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு. இந்த டயலாக் அங்க வந்திருக்க கூடாது. என்னடா கீழே இருக்கவனுங்களா மேல வரானுங்களே அப்படின்னு ஒரு மாதிரியா இருக்கா சங்கர் சார். அடுத்ததா இந்தியன் படத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாமா? இந்த படத்துல வன்முறை தூண்டுற மாதிரி சில காட்சிகள் இருந்தாலும், அதாவது தப்பு பண்றவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற வன்முறையை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு படமா தான் இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம பிரம்மாண்ட பிராமண இயக்குனர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா, என்ன பண்ணுவோம், எதையாச்சும் சொல்லியா? இந்த படத்துலயும் லஞ்சம் வாங்குறவங்க, தப்பு பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும், கருப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பொய் சொல்றதுல சிகப்பென்ன கருப்பென்ன? படத்துல சாதி நேமே யூஸ் பண்ணலையே, அப்புறம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படத்துல 2 நிமிஷ காட்சியில ஒரு கேரக்டர் ஒன்று வரும். எல்லாருமே வந்து லஞ்சம் கொடுத்து தான் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அந்த ஒரு கேரக்டர் மட்டும் நான் லஞ்சமே கொடுக்க மாட்டேன், நான் நேர்மையா தான் லைசன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டரோட நேம் பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி. நமஸ்காரம் அண்ணா. தாடா பாச்சார்தி. அடடே என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நெத்தியிலேயே எழுதி ஒட்டிருது. என்ன வேணும்? டிரைவிங் லைசென்ஸ் வேணும். இங்க லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவனா ஒரு பிராமணனா காமிச்சிருப்பாரு. அப்போ லஞ்சம் வாங்குறவனா யார காமிச்சிருக்காரு டைரக்டர் சங்கர்? இந்த இடத்துல யார சொல்லியிருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துலயும் நம்ம டைரக்டர் சங்கர் வந்து தன்னோட பிராமண ஆதிக்கத்தை வந்து மறைமுகமா தெளிவா சொல்லியிருப்பாரு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம், இந்த படத்துல ஹீரோயின் நேம் வந்து ஐஸ்வர்யா, அதுவும் ஒரு பிராமண பெயர் தான். அடுத்ததா ஜீன்ஸ் பேண்டா படம்டா.
இது லவ் படம் தான்டா, இதுல என்னடா சமூகத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? இருக்கு. இந்த படத்துல ஹீரோயின் நேம் வந்து வைஷ்ணவி, அதுவும் வந்து ஒரு பிராமண பெயர் தான். ஏன் பிராமண பெண் இருக்க கூடாதா? ஏன் பிராமணம் இல்லாம படம் எடுக்கக்கூடாதா? பிராமணத்தை தூக்கி பிடிக்காம சங்கரால ஒரு படம் கூட எடுக்க முடியாதா? இதுதான் பார்க்க போகுது முதல்வன் படம். ஆக்சுவலி இந்த படமும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு படம். இந்த கண்டென்ட் படி பார்த்தா செம்ம திங்கிங், குட் திங்கிங்கான படம் தான். So இந்த படத்துல டைரக்டர் சங்கர் வந்து பிராமணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்திரலாமா? என்னமோ தெரியல, இன்னைக்கு ஒன்னு சிஎம் மாதிரி வரணும்னு தோணுச்சுப்பா. யோக ஜாதகம் தான் இதுதானா? 100 வருஷத்துல 2 ஜாதகம் தான் இப்படி அமையுமா? இதுக்கு முன்னாடி ராஜாஜிக்கு தான் அப்படி இருந்துதான். இந்த படத்துல ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட நீ ஒரு ராஜாஜி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் காமராஜர்னு சொல்லிருக்கலாம், எம்ஜிஆர்னு சொல்லியிருக்கலாம், இல்ல கலைஞர் கூட சொல்லிருக்கலாம். ஆனா ராஜாஜின்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ராஜாஜி ஒரு பிராமணர். ஆக்சுவலா ராஜாஜி பத்தி நாங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ராஜாஜி 2000 ஸ்கூல மூணாரு. மதியத்துக்கு மேல அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதை தான் மகனும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. அதாவது குலக்கல்வி திட்டம். ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, இந்த மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களும், அதாவது கீழே இருக்க சமூகத்தை சார்ந்தவங்களும் படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடுறாங்க அப்படிங்கறத தடுக்கிறதுக்காக தான். இந்த திட்டத்துக்கு முதல் எதிர்ப்பு கொடுத்தது பெரியார் தான். என்னதான் நமக்கு பெரியார் மேல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல பாராட்டலாம். அப்பா என்ன தொழில் பண்றாரோ அதுதான் மகனும் பண்ணணும் அப்படின்னா, பிராமணர்களோட தொழில் என்ன, மந்திரம் ஓதுறது தானே, அதை மட்டுமே பண்ணுங்க, நீங்க அரசு வேலைக்கு வராதீங்க அப்படின்னும் பெரியார் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல ஒரு சீன்ல நம்ம ஒரு நாள் முதல்வர் கிட்ட வந்து ஒரு பொண்ணு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க, பக்கத்துல இருக்கிற குப்பத்து பொறுக்கி பசங்க எங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இது தினமும் நடந்துட்டு இருக்கு சார். பொறுக்கி பசங்க அப்படின்னாலே வந்து கெட்டவங்க அப்படின்னாலே இந்த குப்பத்துல இருந்தா வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்ப அந்த பிராமணர்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே ரொம்ப யோகியமானவங்க, நல்லவங்களா? திருடனுங்க இல்லாத ஜாதி இருக்கா நட்ராஜ்? சார், உங்க ஜாதி ஏன் ஜாதின்னு எல்லா ஜாதியிலையும் பெரிய பெரிய திருடங்க இருக்காங்க. முதல்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி இவங்க இப்படிதான் பிராண்ட் பண்றதை நிப்பாட்டுங்க. நீங்க இந்த மாதிரி கருத்துக்களை படத்துல திணிக்கிறதுனாலதான் குப்பத்து பசங்க அப்படின்னாலே பொறுக்கிங்க, திருடனுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்திட்டீங்க. அடுத்ததா நண்பன் படம். டேய், நண்பன் படத்துலயுமாடா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. இதுல நம்ம பிரம்மாண்ட பிராமணர் இயக்குனர் சங்கர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பஞ்சவன் பாரிவேந்தன். என்னடா பேரு இது? பாரிவேந்தன். புள்ளைக்கு தேர் கொடுத்தானே அந்த பாரி. இந்த படத்துல வந்து ஹீரோவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரி. ஆக்சுவலி பாரி அப்படிங்கிறவர் வந்து நம்ம தமிழ் அரசன். இந்த பேரை கலாய்க்கிற விதமா சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. பேர் இது பஞ்சவன் பாரிவேந்தன். யா, ஸ்டைலாவே இல்ல. யூ பாரி பூரி கக்கூஸ்காரி. அப்படி தமிழர்களை மட்டம் தட்டி பேசுறதுல இவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியல. என்ன தமிழ்டா இது? பண்டைய தமிழ்டா. ஒண்ணு பிராமணத்தை பத்தி பெருமையா பேசுறது, இல்லைன்னா மத்த சமூகத்தை கேவலப்படுத்துறது. இது எதுவுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்றது. இதுதான் உங்க பிராமணமா? அது உங்க பிரம்மாண்டமா? நெக்ஸ்ட் ஃபிலிம் அந்நியன். இந்த படத்திலயும் ஹீரோ வந்து ஒரு பிராமணன். இந்த கதை, இந்த படமே வந்து ஒரு பிராமணர்களை வச்சுதான் போகும். இந்த படத்துல அந்நியன் கேரக்டர் பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்க, சட்டத்தை மதிக்காதவங்க, மனுஷன் உயிரை துச்சமா நினைக்கிறவங்க, அப்புறம் தப்பு பண்றவங்க, இவங்களெல்லாம் கொள்ற ஒரு கேரக்டர் தான் அந்நியன் இருக்காரு. ஆனா இந்த ரூல்ஸ் எல்லாமே பிராமணர்களுக்கு கிடையாது, அதர் கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். புரியல. இந்த படத்துல அந்நியன் கொண்டது எல்லாருமே வேற சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லனா பிராமணனா இல்லாம இருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயின் நந்தினி வந்து ஒரு லேண்டை வந்து லஞ்சம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அவங்களையும் கொள்ளாது. அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரிக்கு வந்து வாய்ப்பு கேட்டு போகும்போது திறமைக்கு வாய்ப்பு கொடுக்காம ரெக்கமெண்டேஷன்ல வரவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்களையும் கொள்ளாது. ஏன்னா கதைப்படி அவங்க பிராமணர்கள். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறலாம். சரி, அந்நியன் ஏன் அம்பியை கொல்லல? அம்பி எதுக்கடா கொள்ளணும்? ஏண்டா லேடி சீட்ல உட்காந்துருக்காரு, அப்புறம் சாரிகிட்ட போயிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருக்காரு. ஆமாங்க. This is an unwanted statement irrelevant to the current situation. According to rule. ஐயா சாமி, போதும் போங்க. ஹெல்மெட் போடாமலும் வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. ஆமாடா, ஓப்பனிங்ஸ்ல ஹெல்மெட் போடாமலாம் வண்டி ஓட்டுற மாதிரி காமிப்பாங்கல்ல. அது ஓவர் ஸ்பீட்ல வேற ஓட்டுவாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்ததா ஒரு சீன்ல ஒரு கேஸ் விஷயமா அம்பி தூக்கிட்டு போய் அடிப்பாங்க. அப்ப வந்து அம்பி ஒரு டைலாக் சொல்லுவாரு, உங்களை மாதிரி என்னால திருப்பி அடிக்க முடியாது, நான் தயிர் சாதம் சாப்பிடுவேன். அதாவது அவர் ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கிற மாதிரியும், அடிக்கிறவங்கலாம் ஒரு நான் வெஜிடேரியன், ஒரு கலீஜி பசங்க, சேரி பசங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஃபைட் சீன்ல அந்த இடத்த காமிப்பாங்க பாருங்களா, ரொம்ப ஒரு மாதிரி கலீஜா காமிச்சிருப்பாங்க. அவங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா சேரி பசங்க பேசுவாங்களா அதே ஸ்லாங்ல தான் காமிச்சிருப்பாங்க. எல்லா படத்துலயுமே
வில்லனுங்க, அதாவது இந்த அடியாட்கள், இந்த கெட்டா பண்ற தப்பு பண்றவங்க கெட்டது பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சேரி பசங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா படத்துலயுமே காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த அந்நியன் படத்துலயும் காமிச்சிருப்பாரு. தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த படத்துல அந்நியன் கொடுக்குற தண்டனை எல்லாமே கருட புராணத்தின்படி தான் இருக்கும். ஏன் மத்த எதுலயுமே தப்பு பண்ணா இப்படி தண்டனை கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது. அதாவது கருட புராணத்துல மட்டும் தான் இருக்கா. ராமாயணத்துல வர மாதிரி தண்டனைகள் கொடுத்திருக்கலாம், இல்ல மகாபாரதத்துல விஷ்ணு சொல்லி சொல்லி தண்டனைகள் கொடுப்பாரு, அந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்திருக்கலாம். அது ஏன் கருட புராணமே அம்பிக்கு கொண்டையை மட்டும் கட் பண்ணி அப்படி சொல்ல வரல, கொண்டையை மட்டும் கட் பண்ணி அமிச்சிருவாங்களா, ஆனா மித்தபடி தப்பு பண்ணவங்களுக்குலாம் சாவுதானா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இந்த படத்தோட எண்டுல வந்து அம்பிக்கு வந்து இந்த குடுமியை கட் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி சீனை வந்து சங்கர் வச்சிருப்பாரு. அது என்னன்னா பிராமணர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய தண்டனை, அவங்க ஏதாவது தப்பு பண்ணா மிகப்பெரிய தண்டனையா கருதுறது வந்து அந்த குடுமியை கட் பண்றதுதான். அந்த குடுமியை கட் பண்ணா அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராமணர்களுக்கு வந்து இது ஒரு ரூல்ஸ். அடுத்த படம் என்னன்னா பராசக்தி ஹீரோடா சிவாஜி த பாஸ். ஏயா இந்த பொழப்பு, வேற பொழப்பு தெரியாதுங்களே. இந்த படத்துல ரஜினிகிட்ட அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க அடியாட்களை பாத்தீங்கன்னா ஒரு சேரிக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட ஸ்லாங், அவங்க பேசுற விதம், அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே சேரிக்காரங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏயா கெட்டது துணை போறீங்க? யார் சார் எங்களை நல்லது கூப்பிட்டா, இதை விட்டா எங்களுக்கு வேற என்ன சார் தெரியும்? அடியாட்கள்னாலே சேரிக்காரங்க தான் அப்படின்னு நம்ம பிரம்மாண்ட பிராமண இயக்குனர் முத்திர குத்திட்டாரு. இவரோட பார்வைக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் அவர் கண்ணுக்கு எப்படிதான் தெரியறாங்கன்னே தெரியல. இன்னொரு சீன்ல அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சீன் வச்சிருப்பாங்க. இது அங்கவை, இது சங்கவை. ரொம்ப பொங்க வச்சிட்டீங்க போல இருக்கு. சோ இந்த அங்கவை சங்கவை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரி அவரோட மகள், அதாவது தமிழ் இளவரசிகள். இவங்க அழகான இளவரசிகள், அழகுக்கு பேர் போனவங்க, அறிவாளிகளும் கூட. அதுதான் சங்கர் சாருக்கு வந்து அதுல உறுத்தி இருக்கு. சோ அதனாலதான் இவங்களை கலாய்க்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஐயங்காரு வீட்டு அழகு அப்படின்னா தான் பிடிக்கும். என்னடி வாய்ஸ் இது? இல்லனா இன்னொரு மெட்டு வருமே, என்னடாது, உன் போல் அழகி உலகினில் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது அதுவும் பிராமணரா தான் இருக்கணும். சோ அடுத்ததா எந்திரன் படத்துல பிராமண ஆதிக்கத்தை எப்படிலாம் சங்கர் சார் வச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்த்தரலாம். ஒரு சீன்ல ரோபோக்கு உணர்ச்சி வரணும் அப்படின்றதுக்காக லைப்ரரி கூட்டு போய் புக்கெல்லாம் நிறைய படிக்க வைப்பாங்க. கடைசியா ஒரு புக்கு படிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரோபோக்கு வந்து உணர்ச்சி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த புக்கு என்ன அப்படின்னா பிராமணர்கள் கிட்ட மனிதர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பத்தின புக்கு தான் அது. சமஸ்கிருதத்தை பத்தி வெளிப்படையா சொன்னா மாட்டிப்போம் அப்படின்னு மறைமுகமா வச்சாரு, மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்ட பங்கு. இன்னொரு சீன்ல ரோபோட் எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு நின்று இது என்ன ராகம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாரு. அதுக்கு அந்த ரோபோவும் வந்துட்டு நாட்டுக்குருதி பாடல் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கோம். இவ்வளவு தெரிஞ்ச ரோபோவுக்கு தமிழர்கள் கும்பிடுற செல்லாத்தாவை தெரியலையாம். ஹூ இஸ் செல்லாத்தா அப்படின்னு கேள்வி வேற கேட்கும். ஹூ இஸ் தட் செல்லாத்தா? ஏன் ராமர் பாட்டை போட்டு ஹூ இஸ் ராமர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாமே. கேட்க மாட்டாங்க சேட்டு, கேட்க மாட்டாங்க. இந்த படத்திலயும் ஹீரோயின் பேர் வந்து பிராமண பேர் தான், சனா. இந்த படத்திலயும் அடியாட்களை வந்து சேரிக்காரங்க மாதிரி தான் காமிச்சிருப்பாரு. சோ அடுத்ததா ஐ படத்துல டைரக்டர் சங்கர் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாத்திரலாமா. யாரோ லீயா கூவத்துல இருந்து புடிச்சு குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த படத்துல ஹீரோயின் பேர் வந்து தியா. இது வந்து ஒரு சமஸ்கிருத பெயர். சோ அடுத்ததா எந்திரன் 2ல சின்னதா ஒண்ணு பண்ணிருப்பாரு. அது என்னன்னு பாத்திரலாம். எந்திரன் 1, எந்திரன் 2 இது ரெண்டு படத்துலயுமே ஹீரோட நேம் பாத்தீங்கன்னா வசீகரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வசீகரன் அப்படிங்கிற நேம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது, அதாவது பிராமண பெயர். டைரக்டர் சங்கர் சார். நெக்ஸ்ட் ஃபிலிம் இந்தியன் 2. இந்த படத்துல போலீஸா வர பாபி சிம்கா ஒரு பிராமணர். அது மட்டும் இல்லாம இந்தியன் தாத்தாவை துரத்துறாங்க பாத்தீங்களா அந்த அடியாட்கள், அவங்க எல்லாமே சேரிக்காரங்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் ஓடுற ஏரியாவும் சேரி மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே எங்களுக்கு தென்பட்டது. பட் இன்னும் ஒரு படத்துல கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு. சங்கர் டைரக்ஷன் அப்படின்னாவே இந்த பிராமண ஆதிக்கம் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா சங்கர் சுஜாதா இவங்க காம்போல வந்திருக்க படங்கள்ல பிராமண ஆதிக்கம் அதிகமாவே இருக்கும். அதனாலதான் சங்கர் சாருக்கு நாங்க செல்லமா வச்ச பெயர் பிரம்மாண்ட பிராமண இயக்குனர். இந்த வீடியோ உங்க மனச புண்படுத்திருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ, அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.